Hello viewers, welcome to Sayan Tech Tamil channel. Excel tutorial இன்னைக்கு நம்ம sum product பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபார்முலா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா. எக்ஸல் பொறுத்த வரைக்கும் நிறைய டேட்டா ஷீட் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது சில விஷயங்களை நம்ம வந்து ஈஸியாக பார்க்கறதுக்காக இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சம் ப்ராடக்ட்னா என்ன, அது எந்த மாதிரியான ஒர்க்கை நம்மளுக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்குது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்வீட்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா, அதுலேயும் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சாக்லேட்டை வச்சு தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். வாங்க இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த சம் ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற எந்த ஒரு டுட்டோரியலுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ண முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் டெலிவரி பண்ணுற ஒரு ஷாப்போட டீட்டெயில் தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து டேட் போட்டிருக்காங்க, செகண்ட் வந்து சாக்லேட் நேம், என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே போட்டிருக்காங்க, ஆர்டர்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க ஒவ்வொரு பிராண்ட்லேயும், ஸோ ஒன்று எவ்வளோ ஒரு சாக்லேட் எவ்வளோ அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட், ரைட், எந்தெந்த டேட்டில் என்னென்ன பிராண்டு வந்து எவ்வளோ ஆர்டர் எடுத்து என்ன மாதிரியான ப்ரைஸ் வந்து கடைசியில் வருது அப்படிங்கிறத தான் இங்கே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வந்து சம் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலாங்கிறத ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா சம் ப்ராடக்ட்டுங்கிற இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் க்ரைட்டீரியாவில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபார்முலா. ஏன் மல்டிபிள் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதையும் நான் கிளியர் பண்ணுறேன். மல்டிபிள் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சாக்லேட் நேம் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சாக்லேட் நேம் தான் நம்மளோட மெயின் கான்செப்டாக இருக்கும், ரைட். ஸோ இப்போ இந்த சாக்லேட் நேம்ங்கிற இந்த காலம் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கிறத ஒரு விஷயமும் இல்லாமல் போயிடும், என்ன ப்ரைஸு எதுக்கான ப்ரைஸுங்கிற ஒரு டீட்டெயில் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ மெயின் டார்கெட் வந்து இந்த சாக்லேட் நேம் தான். ஓகே, ஸோ அப்போ இது வந்து பார்த்துருங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்கே என்டர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், ரைட். கேட்பரி அப்படிங்கிற இந்த சாக்லேட் பிராண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அது வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்கே என்டர் ஆகியிருக்கா அப்படின்னா ஓகே, கண்டிப்பாக என்டர் ஆகியிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே மல்டி டைம்ஸ் வந்து சேல் ஆகியிருக்கு. ஸோ எந்தெந்த டேட்டில் சேல் ஆகியிருக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க முடியும் இல்லையா. ஓகே, இதைத்தான் மல்டிபிள் க்ரைட்டேரியா அப்படிங்கிறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம மல்டி டைம்ஸ் சேல் பண்ண ஒரு விஷயத்த நம்ம டோட்டல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சம் போட்டு பார்க்க முடியாது. சம் போட்டோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டையும் நம்மளால் பார்க்க முடியுமே தவிர இந்த மாதிரியான மல்டிபிள் க்ரைட்டீரியாவுக்குள்ளே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சிக்கலாக இருக்கும், ரைட். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் ப்ராடக்டை யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் சம் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை ஜென்ரேட் பண்ணிவிட்டு இங்கே இப்போது இந்த ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அரே 1 2 3ன்னு போயிட்டுருக்கு. ஸோ அரே 1 அப்படிங்கிறது அரே அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ க்ரைட்டேரியாவுக்கு தான் மீனிங். ஸோ இந்த க்ரைட்டேரியாவை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த ரேஞ்சில் இந்த கேட்பரிங்கிற சாக்லேட் பிராண்டு இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்ச் உள்ளுக்கு தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சாக்லேட் இருக்க ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து கமா கொடுத்து போயிடக்கூடாது. ஸோ நீங்கள் சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கொள்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கமா கொடுத்து போயிடக்கூடாது. ஸோ இங்கே வந்து ஈக்குவல் கொடுத்துக்கணும். ஈக்குவல் கொடுத்து எந்த பொருளை நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அந்த பொருளை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 0 வேல்யூ காட்டுது, ரைட். என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நம்ம செலக்ட் பண்ண செல் ரெஃபரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம லெட்டர்ஸில் தான் கொடுத்துருக்கோம். இந்த நேம் பிராண்ட்ஸ் இருக்க இந்த ரேஞ்சும் அதே மாதிரி என்ன நேம் அப்படிங்கிற இந்த கேட்பரிங்கிற இந்த நேமும் லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ லெட்டர்ஸில் இருந்தால் கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்பர்ஸ். அப்போ நம்பர்ஸ்க்கு நம்ம இந்த நேம் எல்லாமே கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியும், இந்த ஃபார்முலாவை நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் இதெல்லாம் நம்பரில் தான் லெட்டர்ஸில் தான் இருக்கா அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், ரைட். இப்போ நான் இந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணுறேன். நம்ம கொடுத்த ஃபார்முலாஸை செலக்ட் பண்ணிட்டு F9 உங்களோட கீபோர்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஜென்ரேட் ஆகிருக்கு, ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு. அதாவது 0 1 மட்டும்தான் கம்ப்யூட்டர்ஸ்க்கு தெரியும். அதை தான் இங்கே லெட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணால்
ட்ரூ ஃபால்ஸ்னால் அர்த்தம். ஓகே, ட்ரூ ஃபால்ஸாக இருந்தால் அது லெட்டர்ஸில் ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகுறதுனால அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் 0 வேல்யூ கொடுத்துச்சு இல்லையா. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அது சிம்பிள் தான். பாருங்கள், இங்கே இந்த ஃபார்முலாவுக்கு உள்ளுக்க வந்து ப்ராக்கெட்க்கு உள்ளுக்க வந்து டபுள் ஐஃபன் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. ஸோ டபுள் ஐஃபன் என்டர் பண்ணி பிறகு ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை மறுபடியும் நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா ரைட் 5 டைம்ஸ் வந்து இந்த கேட்பரிங்கிற சாக்லேட் பிராண்ட் வந்து சேல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்த்துருவோம் இல்லையா. நம்ம மேனுவலாக இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5. ரைட்ஸ், பாருங்கள். ஸோ அக்யூரேட்டான ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரைட், இந்த மாதிரி பெரிய பெரிய டேட்டா ஷீட்டில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த சம் ப்ராடக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த கோடை கொடுத்த பிறகு நம்மளுக்கு நம்பர்ஸில் கன்வெர்ட் ஆகிருச்சா அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. ஓகே, இதே நான் சொல்கிறேன். இப்போது மறுபடியும் அதே ஃபார்முலாவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுத்தோம்னா நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ F9 கொடுக்குறேன். பாருங்கள், ட்ரூ ஃபால்ஸுங்கிற அந்த வேர்ட்ஸ் அப்படியே இங்கே 0-1 மாறிடுச்சு. ஸோ 0-1 கண்டிப்பாக கம்ப்யூட்டருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணிடுச்சு, ஆன்சர் கொண்டு வந்துருச்சு. ரைட், இப்போது நம்மளால் சம் ப்ராடக்டை யூஸ் பண்ண ஈஸியான மெத்தடில் தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், இப்போது 5 டைம்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்கன்னா 5 டைம்ஸுக்கு டோட்டலாக அமௌண்ட்டை பார்க்கணும். இப்போவும் நம்ம சம் ப்ராடக்டை யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் சம் ப்ராடக்ட்டுங்கிற ஃபார்முலாவை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அரே 1ல் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் இந்த டபுள் ஐஃபன் போட்டு போனால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் காட்டும் இல்லையா. ரைட், 0 வேல்யூ காட்டிடும். ஓகே, டபுள் ஐஃபன் போட்ட பிறகு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நான் இப்போ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிடுறேன். ரேஞ்சை செலக்ட் பண்ணி ஈக்குவல் கொடுத்துட்டு என்ன பிராண்டை நம்ம பார்க்க போகிறோமோ அந்த பிராண்டை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி கமா கொடுத்தீங்கன்னா அரே 2க்கு நம்மளுக்கு கொண்டுட்டு போகும். ரைட், இது வரைக்கும் பார்த்தது நம்ம அரே 1ல் தான் பார்த்துட்டு இருந்தோம். அரே 2க்கு நம்ம போன பிறகு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன வேல்யூ, அதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் இங்கே எத்தனை வாட்டி சேல் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பர் கவுண்ட் மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமும் தேவைப்படுது, டோட்டல் அமௌண்ட். இப்போ டோட்டல் அமௌண்ட் இருக்க ஏரியாவை செலக்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், டோட்டல் அமௌண்ட் இருக்க இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ண பிறகு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். ரைட், 2 ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இங்கே நம்ம ஃபார்முலா உள்ளுக்க போட்ட ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டபுள் ஐஃபன் போட்டோல அதுக்கு ஒரு ஃபார்முலா ப்ராக்கெட் இருக்குது. 2ஐயும் க்ளோஸ் பண்ண பிறகு இப்போ என்டர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அமௌண்ட் வந்துருச்சு 35,50,000 ரூபாய்க்கு கேட்பரிங்கிற சாக்லேட் பிராண்டை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 டைம்ஸ் அது சேல் ஆகிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சம் ப்ராடக்டை ஈஸியான மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சம் ப்ராடக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு பெரிய பெரிய ஒர்க்கில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கும் சம் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸலில் கண்டிப்பாக சம் ப்ராடக்ட் தெரிஞ்சே இருக்கணும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் சம் ப்ராடக்ட்டில் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அதை ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த சம் ப்ராடக்ட் ஃபார்முலாவை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை உங்கள் மைண்டுக்கு கொண்டு போக முடியும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் போடுற ஒவ்வொரு டுட்டோரியலுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் டே.